நைட்டு கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. சரியான ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் என்னால் அது என்னன்னு சொல்லவும் முடியாது. அதனால் ஓகே நம்ம ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஆஸ்யூஷுவலாக எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி கிச்சனுக்கு வந்துட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை பார்த்தேன். உண்மையாலுமே இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு கூட எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. அந்தளவுக்கு மைண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருந்தது. எதனால் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட இப்போ ஆன்சர் இல்லை. அந்த சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். பயங்கர ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் என் மைண்டில் போயிட்டே இருக்குது. அதாவது இந்த பூ எப்படி காஞ்சு போகும், ஒன்றுன்னா பெட்டல்ஸ் விழுகும். அதே மாதிரி ஒரு நாளும் மேலுக்கு மேலே பார்த்திங்கன்னா அடி விழுந்துகிட்டே இருக்குது. எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது கூட தெரில. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு போட்டு ஒலட்டு நான் என்னவே ஒலட்டி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இருக்கிற ஹாப்பினஸ் சானு மட்டும்தான். அவளை போய் விடுறது, அவளை பிக்கப் பண்ணிட்டு வர டைமில் மட்டும்தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். நானாக வாலண்டியராக அவளை தூக்கி சுற்றுறேன், அவள் கூட விளையாடுறேன், அவளோட ஏஜுக்கே இறங்கி பண்ணிருக்கேன். பிகாஸ் நான் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்றனால என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. பாப்போம், சீக்கிரம் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன்.